வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு தீபாவளி வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் அதுக்கு வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 40 ஒரு 45 கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதோட கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி தீபாவளின்னு இருக்கும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங்னு இருக்கும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோடைய சைஸ் வந்து லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி மேலே வந்து சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 15 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த அந்த லைட்டிங் டெம்ப்ளேட்டை வந்து கலர்ஃபுல் வீடியோ வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கலர்ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கே வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக எகைன் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கு. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எரேஸ் பண்ண பிக்கை நீங்கள் எந்த பிக்கை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து நம்ம அந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு மேலே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி தெரிகிற மாதிரி மட்டும் இருந்தாலே உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனு கான்ட்ராஸ்ட்டும் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் ஹீரோயின் ஃபோட்டோஸ் வச்சு செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோட்டோஸ் பாய்ஸ் வந்து பாய் ஃபோட்டோ கேர்ள் யார் வேணாலும் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் எஃபெக்டிவ் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கும் ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வந்து மேக் பண்ணலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதா அப்படின்ட்டு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம லவ்லியே வந்து தீபாவளிக்கு வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ஃபோட்டோஸை வந்து எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணி கூட நீங்கள் அந்த இடத்துலையே செட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.